வண்டி கிடைக்காது நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனாலதானே ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது பின்னாடி 4-5 பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? என் பேர் பிரியதர்ஷினி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வடகம்பட்டி எங்க ஊரு. பஸ் 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி மறிச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். அழுதுகிட்டே நடந்து போனோம். யாரு அப்போதைக்கு எதுவும் கேட்காதுங்க. இப்ப அதுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. நாங்க போராட்டம் பண்ணம் தானே வந்து இருக்காங்க எல்லாம். அன்னைக்கு நடந்து போறோம் கஷ்டப்பட்டு. பஸ் வர மாட்டேன். பஸ் வந்தாலும் 9 மணிக்கு வருது. அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுறோம் 1 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. நாங்களுக்கு 8 மணிக்கு ஒரு பஸ் விடணும். ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க. என் பேர் ராகவி, தோரங்குச்சி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன். 9 மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு. இன்னும் போட்டு முடிக்கல. பட் ஆனா அங்கிட்டு இருக்க ரோடெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ரோடு மட்டும் எதுக்கு போடலன்னு எனக்கு தெரியல. ஆலம்பட்டி, தெத்தூர், வடகம்பட்டி, எடையப்பட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி நடந்துதான் போறோம். எல்லாமே போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் சொல்யூஷன். அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீடை தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா? அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரிதான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியுங்களா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 9 மணிக்கு பஸ் விடுவாங்களா? 9 மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது. 9 மணிக்கு பஸ் விட்டு நாங்க 9:30க்கு போய் என்னத்த சாதிக்க முடியும்? இப்ப வந்து போராட்டம் சொல்லி உட்கார்ந்தோன்னு எல்லாம் வர்றாங்க. இத்தனை நாள் இதுலதான் நடந்து போறோம் எல்லாரும். என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே. எதுக்கு கேட்கல? போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா? எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே. இதுவா டெய்லி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எங்க ஸ்கூல்ல போய் நிக்க வேண்டியது இருக்கு. 900 பிள்ளைங்க முன்னாடி ஒரு 50 பேர் மட்டும் அசிங்கப்பட்டுனா எப்படி இருக்கும்? நீங்க அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வேண்டி வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும்தான் நடந்து போறோம். பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்க பின்னாடி வந்து. அதனால எங்களுக்கு பஸ் வேணும். ரோடு எங்களுக்கு சீக்கிரமா போட்டு தரணும். 8:30க்கெல்லாம் ஒரு பஸ் வரணும்.